ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சுவையான வத்த குழம்பு எப்படி வைக்கிறது, கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வத்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கு வந்துட்டு நான் முழு பூண்டு 1/4 கிலோ பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயமும் எடுத்துக்கிட்டேன். பூண்டுக்கு ஈக்குவலாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு எலுமிச்சை சைஸ் வந்து புளி, ஒரு 4 தக்காளி, அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு வத்தல் வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டிங்கன்னா வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வத்தலை வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் சுண்ட வத்தல் தான் சேர்த்துருக்கேன். சுண்ட வத்தல் மட்டும் இல்லை, எல்லா வத்தலுமே போட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் சுண்ட வத்தல் போட்டு வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அந்த சுண்ட வத்தலை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சோண்டு கடுகு, முதல்ல வெந்தயத்தை போட்டு அந்த எண்ணெயில் பொரிஞ்சக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா எல்லாமே தாளிஞ்சக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் பூண்டு உரித்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரையும் வதக்குங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இது வதங்குற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் அடித்து ஊற்ற உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பொடிசாக கட் பண்ணி கூட நான் போட்டுக்கலாம். ஆனால் நான் மிக்சியில் அரைச்சி ஊற்றி தான் பண்ணுவேன். மிக்சியில் ஒரு பக்கம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வதக்கி வச்சுருக்கோம்ல இந்த பூண்டு, அது கூட நீங்கள் அரைச்சி அந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. இந்த வத்த குழம்புக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் எண்ணெயில் அந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வத்த குழம்பு. நல்லா இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த குழம்புக்கு காரத்துக்கு தேவையான பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம வீட்டில் குழம்பு தூள் எல்லாமே அரைச்சி வச்சுருப்போம். என்கிட்ட இருந்த மசால் தீந்துருச்சு. அதனால் நான் கடையில் வாங்கின குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். ஆச்சி குழம்பு மசாலா தான். இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம அந்த தக்காளியோடையே நம்ம இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் சுருள வதக்குங்க. அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா அந்த பூண்டு, சின்ன வெங்காயத்துலலாம் இந்த மசாலா நல்லா ஒட்டணும். ஒட்டி கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க புளியை இப்போ நம்ம இதில் கரைச்சி ஊற்றணும். நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஏன்னா அடி பிடிக்கும் மசால் போட்டனால. நம்ம இப்போ ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த தக்காளியும் புளியும் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வத்த குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 4 தக்காளி, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ புளியும் கரைச்சி ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு குழம்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த வத்தல் இருக்குல்ல, சுண்ட வத்தல், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நீங்கள் சிம்லேயே வச்சாதான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சுண்ட வத்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ இது புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுனாலே குழம்பு ரெடின்னு அர்த்தம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் மேலே அப்பளம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சுடு சாப்பாடுலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சோண்டு சுடு சாப்பாட்டில் இந்த வத்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்பளம், அப்புறம் தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.